இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மலச்சிக்கலை சரி செய்வது எப்படி. இன்று பலரையும் திணற வைத்து கொண்டிருப்பது இந்த மலச்சிக்கல், மலக்கட்டு. இந்த மலச்சிக்கல் மலக்கட்டு நோய்களை ரொம்ப தீவிரமாக்க செய்து, அதே மாதிரி இந்த மலச்சிக்கல் காரணமாக சர்க்கரை நோய்க்கும் வாய்ப்பு இருக்கு. மலச்சிக்கல் சளி மற்றும் காய்ச்சலை அதிகப்படுத்துது, தலையின் பின்புறத்துல வலி ஏற்படுத்துது, அப்புறம் வாந்தி, வாயு போன்ற பிரச்சனைகளை கொடுக்குது. பிறகு மூச்சு பிடிப்பையும் ஏற்படுத்துது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மலச்சிக்கலுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் இருப்பது குடல்ல இருக்கிற வறட்சி தான். மூலம் உள்ளவர்களுக்கும் உடல் சூடு காரணமாகவும் மலச்சிக்கல் அவங்களுக்கு வரும். காலையில எழுந்த உடனே மலம் கழிக்கிற பழக்கத்தை நம்ம வழக்கமா ஆக்கிக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்தவுடன் மலம் கழிக்காம இருந்தா அந்த மலம் இறுகி அப்புறம் மலச்சிக்கல் உண்டாகுது. இரவு காற்றோட்டம் உள்ள இடத்துல படுக்காதவங்க, நிறைய தண்ணி குடிக்காதவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஏற்படும். அதனால மலம் சரிவர நம்ம கழிக்காம இருக்கிறதுனால மனசுல ஒரு விதமான துன்பம் ஏற்பட்டு பதட்டம் வருது. இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நார் சத்து உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடணும். கீரைகள், பழங்கள் தான் நார் சத்து. இது சாப்பிடுறதுனால மலச்சிக்கல் குறையும். சிலருக்கு புளிச்சக்கீரை சாப்பிடுறதுனால மலச்சிக்கல் உண்டாகலாம். அவர்கள் புளிச்சக்கீரையோட சிறிது நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிடும் பொழுது அந்த மலச்சிக்கல் தடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அபான வாயு நம்ம மலத்தை வெளியேற்ற உதவுது. அபான வாயு காலையில 6லேருந்து 6:30க்குள்ள நம்மளுக்கு ஏற்படுத்தும். நம்மளோட கழிவை வெளியேற்ற செய்யும். அதாவது அபான வாயுனா கழிவை வெளியேற்றும் ஆற்றல் வாய்ந்த ஒரு கேஸ். அது நம்ம குடல்ல காலையில 6லேருந்து 6:30 வரைக்கும் ஏற்பட்டு, அதோட காற்றோட்டம் உள்ள இடத்துல தூங்குறவங்களுக்கு இது நல்ல வேலை செய்யுமா. மலச்சிக்கலுக்கு அபான முத்திரை ரொம்ப நல்ல பலன் தருது. அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கட்டை விரலோட நுனியையும் மோதிர விரலும் நடுவிரலையும் அந்த நுனியோட நுனி சேர்த்து வச்சுக்கிட்டு மீதி 2 விரலையும் நீட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் டெய்லி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல தீர்வு. அதே மாதிரி கடுக்கா பொடி குடல் வறட்சியை நீக்கி மலத்தை இலகுவாக வெளியேற உதவுது. கடுக்காய் பொடி 20 நாட்களுக்கு நம்ம எது பண்ணாலும் ஒரு 20 நாட்கள் 10 நாட்களுக்கு பண்ணாதான் அதோட பலன் ரொம்ப நல்லா கிடைக்கும். அதே மாதிரி சோற்று கற்றாழை ஒரு காயக்கல்ப மூலிகைன்னு சொல்கிறாங்க. காலையில் சோற்று கற்றாழை அதோட ஃப்ளெஷை, அந்த சோற்றை எடுத்து நீரில் நல்லா அலசிட்டு நம்ம அப்படியே முழுங்கிடணும். அது மாதிரி முழுங்கிட்டே வந்தோம்னா நல்ல மாற்றம் தெரியும். மூலத்தினால் மலச்சிக்கல் வந்துருச்சு, அப்போ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, துத்தி இலையை 4-5 துத்தி இலையை எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டுடணும். ஒரு 4-5 நாள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நல்ல தீர்வு காணலாம். இதை தவிர நிறைய மூலிகைகள் இருக்கு மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு. விளக்கெண்ணெய் பருகுவதன் மூலமாக மலக்கட்டு அடியோட அழிஞ்சிருமா. சிறிது விளக்கெண்ணெயை பாலில் கலந்து நைட்டு குடித்தாலும் ரொம்ப நல்லது. பொதுவாக நம்ம பழங்கள் சாப்பிட்றதுனால மலை பிரச்சனையை அடியோட நம்ம சரி பண்ணிடலாம். அது என்னென்ன பழம் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யா, வாழை. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பழங்கள் செட் ஆகும். அது மாதிரி நம்ம யாருக்கு எந்த பழம் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு பயன்படுத்திட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் உள்ள ஏதாவது ஒரு பழத்தை நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மலம் ஈஸியாக வெளியேறிடும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பால் அல்லது தண்ணீர் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா காலையில் மலம் எளிதாக வெளியேறும். சளி தொந்தரவு உள்ளவங்க வெந்நீர் குடிக்கலாம். காலையில் எழுந்த உடனே முதல் கடமை காலை கடன் தான். அதை நம்ம ஒரு வழக்கமாக வச்சிருக்கணும். இல்லைனா மலச்சிக்கல் பிரச்சனை முடிவுக்கே வராது. முடிந்தால் காலையில் நீர் ஆகாரம் இல்லது நீர் இதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் சரியாயிடும். சூடான இடங்கள்ல வேலை செய்கிறவங்க, நிறைய நேரம் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க, நிறைய வண்டி ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், நைட்டில் கண் எரிச்சல், கண் பொங்கும், இதெல்லாம் ஏற்படும். இதனால் தூக்கம் பாதிச்சு அதன் பின்விளைவாக மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்படுவதோடு இல்லாமல் சர்க்கரை நோயும் வந்துடும் அவங்களுக்கு. இவ்வாறான பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேரட்டை நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா இந்த கண் எரிச்சல் நீங்கி நல்ல தூக்கம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.